சரி, இப்போ நம்ம ப்ராஜெக்டை நீங்கள் உங்கள் சர்வரில் இன்ஸ்டால் பண்ணும்போது பைத்தான் டிஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். இது வந்து இந்த நாங்கள் அனுப்பிச்சிருக்க ஃபோல்டர்லேருந்து அப்படியே காப்பி பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக போடுறேன். இப்போ நீங்கள் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதான் வந்து நான் ஒர்க்கிங் ஃபைல். இதான் வந்து ஒர்க்கிங் டிஒய்விஒய் ஈகம் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே அந்த இதை வந்து நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். எங்களது இப்போ ஒர்க் ஆகிற ப்ராஜெக்ட் வந்து இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் புதுசாகவே பண்ணுவோமே. ஓகே, இதான் ப்ராஜெக்ட்டு. இது இப்படி ஒர்க் ஆகிட்டு ஓகேங்களா. இப்போது ஒரு புது டைரக்டரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் க்ரியேட் பண்ணி பார்க்குறேன். இப்போது ஐகோலனில் வந்து ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணலாம். இன்னைக்கு டைரக்டரி சாம்பிள் அப்படின்னு போடுவோம். சாம்பிள். இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பைத்தானை ஃபஸ்ட்டு பைத்தானோடைய வேரியபிள் இருக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் பைத்தானோட என்விரான்மெண்டல் செக் பண்ணுவோம். இப்போ பைத்தான் செக் பண்ணுவோம். பைத்தான் இருக்குது. பைத்தான் வந்து இருக்குது 3.9.6 3.9.6. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் அப்படி வரும்னா இதோட பாத்து வந்து காமனாக பாத்து என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பாத்தில் வந்து இருக்கும். இங்கே பைத்தானுடைய பாத்து வந்து யூசர்ஸ் இங்கே வந்து இருக்குது பாருங்கள். பைத்தான் இப்போ பைத்தான் இருக்குது. அடுத்த செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிளை நம்ம க்ரியேட் பண்ணணும். என்விரான்மெண்டல் வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா இதை போட்டுட்டு என்விரான்மெண்டல் வேரியபிள் க்ரியேட் ஆகும். நான் நெட் கனெக்ஷன் இருக்கிறேன், அதனால் இப்போ என்விரான்மெண்டல் வேரியபிள் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்க்கலான்னா தெரியும். இப்போ நம்ம வெறும் எம்டியாக வந்து சாம்பிள்ங்கிற டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இஎன்விங்கிற ஃபோல்டர் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவோம்னா நம்ம ஸ்டெப்ஸை ஆக்டிவேட் பண்ணுவோம்னா என்விரான்மெண்டல் வேரியபிளை ஆக்டிவேட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். அதில் போய் ஆக்டிவேட்னு கொடுத்தோம்னா ஆக்டிவேட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஆக்டிவேட் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் வந்து ப்ராக்கெட்டில் இஎன்வி அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். இப்போ என்டர் பண்ணோடனே ஆக்டிவேட் ஆனோடனே ஐக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இஎன்விங்கிற ஃபோல்டர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். இஎன்வி அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து முதல்ல ஐக்கு முன்னாடியே க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தானை நம்ம டிஜாங்கோவை இங்கே க்ரியேட் பண்ணணும். டிஜாங்கோவை எப்படி க்ரியேட் பண்ணணும்னா பிப் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் டிஜாங்கோவில் வந்து டிஜாங்கோன்னு போட்டோம்னா நம்ம டிஜாங்கோட லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் வந்து இதாகும். ஆனால் நம்ம வந்து 3.24ங்கிற வெர்ஷனில் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை இன்ஸ்டால் பண்ண பார்ப்போம். அது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. டிஜாங்கோங்கிற இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இது வந்து பிப்போட வெர்ஷனை அப்டேட் பண்ணுறதுக்காக வர கமெண்ட். அடுத்தது என்ன நம்ம பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கதான்னு பார்த்துட்டோம். என்விரான்மெண்டல் வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போது ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறோம் டிஜாங்கோவை. இப்போ வந்து டிஜாங்கோட ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் இகாமர்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். அங்கே இகாமர்ஸுங்கிற பேரில் தான் இருக்குது பழைய டைரக்டரி. அதனால் வந்து இங்கே பண்ணுறோம். அதே நேம்லேயே பண்ணுறோம். பைத்தான் manage.py பைத்தான் manage.py ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் அட்மினே பைத்தான் அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் e-commerce.
பைத்தான் admin start பைத்தான் admin start project e-commerce ஆப்ஷன் இது கரெக்டாக தானே பண்ணுறோம் நம்ம. பைத்தான் admin start e-commerce. Python admin is not recognized அப்படின்னு வருது. தப்பாக பண்ணுறோம். django admin start project e-commerce. என்ன தப்பு பண்ணியது, நம்ம டிஜாங்கோன்னு போடுறதுக்கு பதிலாக நம்ம பைத்தான் போட்டோம். இப்போ டிஜாங்கோ ஹைப்பர் அட்மின் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இ-காமர்ஸுங்கிற ப்ராஜெக்ட் வந்து இதில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. பாருங்களேன், இ-காமர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த இ-காமர்ஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் கூட என்ன இருக்கும் அப்படின்னா, அதுக்குள்ளே ஒரு manage.py அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்கும். manage.py அப்படிங்கிற ஃபோல்டர் இதுலேருந்து தான் நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ பைத்தான் வந்து பைத்தான் manage.py ரன் சர்வர் அப்படின்னு அடித்தோம்னா இப்போ ரன் சர்வரில் இப்போ அந்த ஒர்க்கு இதாகும். இல்லை, இது வந்து வேறு, இந்த சர்வர் ரன்லேயே இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்டாப் பண்ணிட்டப்போ இந்த ரெண்டுலேருந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து தெரியும், ஏன்னா ஒரே இதான் போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா டிஜாங்கோ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு, பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து போயிட்டு சர்வரை ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த setting.py அண்ட் URL ஃபைலை காப்பி பண்ணணும். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தேடி பிடிப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜாங்கோ இ-காமர்ஸ்க்குள்ள வந்து செட்டிங்ஸும் யூஆர்எல்ஸும் இருக்குது. இதை காப்பி பண்ணுவோம். அங்கே எந்த ஃபோல்டர் நம்ம சாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து நம்ம இது பண்ணுவோம். சாம்பிளில் இ-காமர்ஸ் இங்கே வந்து காப்பி பண்ணிடுவோம். ஓகே, காப்பி பண்ணிடுவோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காப்பி ஃபோல்டர்ஸை வந்து காப்பி பண்ண சொல்லுவோம். ஓகே, என்னென்ன ஃபோல்டர்ஸ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் அதை மட்டும் இப்போ காப்பி பண்ணால் போதும். என்னது ஸ்டோரு, ஸ்டாட்டிக்கி, இந்த ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணுவோம். இப்போ நம்ம இதுக்கு கொடுத்துட்டோம். பைத்தான் காப்பி பண்ணுவோம். சாம்பிள் இ-காமர்ஸ் இந்த இதெல்லாம் வந்து நம்ம போடுவோம். இதில் ஒரு சின்ன இது, இந்த இஎன்வி ஃபைல், என்விரான்மெண்டல் ஃபைல், அதையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டுருவோம். ஓகே, இப்போ ஸ்டோரு இ-காமர்ஸுங்கிறது என்விரான்மெண்டல் ஃபைல், ஸ்டாட்டிக்கு, ஸ்டோரு எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த MySQL வந்து கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம இது பண்ணணும். பார்ப்போம், நம்ம ஒர்க் பண்ணி எரர் வரும்போது அது பார்த்துக்குவோம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3-4 டைரக்டரி இருக்கும். இ-காமர்ஸுங்கிற நம்ம ப்ராஜெக்ட்டு, என்விரான்மெண்டலு, ஸ்டாட்டிக் நம்ம ஃபைல் போடுற, ஸ்டோருங்கிற ஃபைல் போடுற. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே தான் வந்து இ-காமர்ஸ்குள்ளே தான் இந்த manage.py அப்படிங்கிற இது இருக்கும். பைத்தான் manage.py ரன் சர்வர். இப்போ எரர் வரும். இல்லை, எரர் ஒன்றும் வரல. பார்ப்போம். நம்ம இந்த இதையே காப்பி பண்ணுவோம். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, ஒர்க் ஆகுது. இப்போது இந்த இடத்துல இருந்தால் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இதான் வந்து சிம்பிளாக வந்து நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணுறோம். இதை க்ளோஸ் பண்ணுவோம். இதே தான் இந்த ஃபைல், இந்த மெத்தடில் நம்ம பண்ணால் போதும். என்னது இ-காமர்ஸ்
அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இந்த 3 ஃபோல்டர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இஎன்வி ஃபைல், ஸ்டாட்டிக் ஃபைல், ஸ்டோர் ஃபைல் போடுறோம். இந்த இகாமர்ஸ் ஃபைலுக்குள்ளே வந்து அவங்க ஸ்டாட்டிக் லைன் வந்து இந்த ஃபைல் இருக்குது, செட்டிங்ஸு யூஆர்எஸ் ஃபைல்ஸ் இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து இதை ரன் பண்ணும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இது ஒர்க் ஆகுது. இதே மாதிரி இது செட்டப்பு உங்கள் சர்வரில் பண்ணிங்கன்னா தாராளமாக ஒர்க் ஆகும். சரிங்களா? பட் நீங்கள் வந்து செட்டப் தப்பாக வைக்கும்போது நம்ம ஒர்க் ஆகுறதில்ல. இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணுறதே வந்து எங்கே manage.py இருக்குதோ அங்கே தான் ரன் பண்ணணும். manage.py எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்ம ரன் சர்வரே பண்ணணும். ஆனால் இதுக்கு நீங்கள் காப்பி பண்ணி போட்டுக்கிறது வந்து தவறாக போட்டிருக்கீங்க. நான் நினைக்கிற ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா அப்படியே ஒர்க் ஆகணும். நான் என்னென்னா ஃபோல்டர் மட்டும் செட்டப் கரெக்டாக பண்ணிட்டோம்னா ஃபோல்டர் மட்டும் காப்பி பண்ணால் போதும். ஓகேவா சார்? ஓகே சார், தேங்க்ஸ். 10 கண்டெய்னர் வந்து சார் ஜிங்கோ சார்.